ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து சண்டே, பூச நட்சத்திரம், முருகருக்கு வந்து உகந்த நாள். இன்றைக்கி வந்து அங்கே வள்ளலார் ஜோதி தரிசனம் இன்றைக்கி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் ஸ்பெஷலான நாளுங்கிறதுனால நான் இந்த ரீடிங் கொடுக்கலான்னு இருந்தேன். ஸோ இது எப்படின்னா எஸ்ஆர் நோ கொஸ்டின் மாதிரி தான் நான் தரப்போகிறேன். இது வந்து 12 ராசிகளுக்கும் சூட் ஆகிற மாதிரி ஒவ்வொரு, அதாவது 4 எலமெண்ட் இருக்குது. ஃபயர், எர்த் எலமெண்ட், வாட்டர் எலமெண்ட், ஏர் எலமெண்ட். ஓகேங்களா? இந்த 4 எலமெண்ட் வச்சு உங்களுக்கு நான் அதோட அந்த ராசிகள், அதுக்குரிய ராசிகளுக்கு நான் வந்து உங்களோட கேள்வி பதில் நான் இதை கொடுக்க போகிறேன். இன்றைக்கி இந்த சுப்பிரமணிய சுவாமியோட அருளால் நான் இதை வந்து உங்களுக்கு தரேன். இது வந்து முருகரோட மெசேஜை கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? இந்த ஜோதி தரிசனம் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி பூச நட்சத்திரங்கிறதுனால வள்ளலார் சுவாமிகள் வந்து ஜோதியாக வந்து அவர் அந்த இடத்துல காட்சி கொடுப்பாரு. அந்த ஒரு நல்ல ஈவெண்ட் இப்போ நடந்துகிட்ருக்கு, அந்த டே இன்றைக்கி. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு கடவுளோட பிளஸ்ஸிங்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் ரெண்டுமே இருக்குது. பார்த்து பயனடையும்படி கேட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபயர் எலமெண்ட்டுக்கான ராசிகளுக்கு பார்க்கலாம். மேசம், சிம்மம், தனுஷ் 3 ராசிகளுக்கு இது வந்து சூட் ஆகும். இந்த ராசிகளுக்கு இந்த வாரம் இந்த இது வந்து சூட் ஆகும். சில பேர் வந்து இந்த வாரம் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்போ பார்க்குறாங்களோ அந்த டைமுக்கு அது ரெசனேட் ஆகும். ஓகேங்களா? இந்த 2 ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் மட்டும்தானா இது அப்படின்னு இல்லை, எப்போ உங்கள் கண்ணில் இந்த மெசேஜ் நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த ராசிக்காரங்களுக்கு அது அப்போ சூட் ஆகிடும். ஓகே? ஸோ நம்ம இப்போ முருகர் என்ன மெசேஜ் உங்களுக்கு, நீங்கள் எஸ்ஆர் நோ கொஸ்டின் ஏதாவது வச்சுருக்கீங்களா? மனசில் நினச்சிக்கோங்க என்ன கொஸ்டின் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு, அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாருன்றதை பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் கண்ணை மூடி ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிக்கோங்க. ப்ரீத் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஃபைலை பாருங்கள். ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட் இது நான் எடுக்க போகிறேன். 3 ராசிகள் ஃபயர் எலமெண்ட்டுக்கானது. மேசம், சிம்மம், தனுஷ். 2 மினிட்ஸ் ப்ரீத் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக அதுக்கப்புறமா பாருங்கள். முருகரை வேண்டிக்கோங்க, என்ன மெசேஜ் கொடுக்குறாரு, என்ன பிளெஸிங்ஸ் கொடுக்குறாரு பார்க்கலாம், கைடன்ஸ் எல்லாம். ஆக்சுவலி நோ கொடுத்துருக்காரு. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க, அந்த விஷயத்துக்கு இப்போ நோ கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கான கைடன்ஸ், அதோட பிளெஸிங்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு விஷயத்துக்காக ஏதோ ஒரு ஹார்ட் ஒர்க்கு, நீங்கள் பிஸ்னஸ்லையாக இருக்கலாம், இல்லைன்னா ஜாபுக்காக இருக்கலாம், ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அது கிடைக்குமான்னு சொல்லிட்டு. அது கிடைக்கும், ஆனால் இந்த எனர்ஜி இருக்குது, அதனால தான் அங்கே நோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எனர்ஜி வந்து பிளாக் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாரு. எதுலன்னா நீங்கள் எதிர்பார்க்குற, நான் சொன்ன 2 விஷயங்கள் சொன்னேன் இல்லையா, ஜாபு அப்புறம் பிஸ்னஸ். இதை வந்து உங்களோட கேரியரை ஃபைனான்ஷியலியாக வந்து லாக் ஆகியிருக்கீங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு இதுதான். ஓகேங்களா? ஏன் லாக் ஆகிருக்கீங்கன்னா இந்த விஷயம் இருந்துகிட்ருக்கு. இதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்க, அது வந்து அப்படி கிடையாதுங்கிறாரு. சில விஷயங்களுக்கு வந்து நீங்கள் ஈகோ பார்த்துட்ருக்கீங்க. அது உங்கள் பிஸ்னஸ் பர்சன் கூட இருக்கலாம், பார்ட்னர்ஷிப்பில் இருக்கலாம், இல்லை நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையா இருக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து ஃபைனான்ஷியலாக நீங்கள் வந்து லாக் ஆகிருக்கீங்கிறதுக்கான ஒரு ரெமிடியாக தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆகணும். நீங்கள் வந்து சில விஷயங்களுக்காக நீங்கள் ரொம்ப மற்றவங்களோட ஒரு கான்ஃப்ளிக்டில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கான ஹெல்ப் பண்ணுறதுக்காக பீப்புள்ஸ் வருவாங்க. உங்களை சுற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸ், இல்லை வேறு யார் மூலயமாவது கடவுள் கண்டிப்பாக உங்களை வந்து இதிலேருந்து விடுவிப்பார். இதுலேருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உங்களோட யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ் கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நம்புங்க. ஓகேங்களா? ஆனால் இப்போதைக்கு இந்த விஷயம் நோ வந்திருக்குன்னா நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் கேட்டிருக்கீங்க, அதுக்கு நோ கொடுத்துருக்காரு. 2வது, உங்களில் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு
நெகட்டிவிட்டி இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான நெகட்டிவிட்டி வந்து இது லாக் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதை நீங்கள் வந்து எப்படி பார்க்கலான்னா, உங்களால் முடிஞ்ச உதவிகளை சொசைட்டியில் யாருக்காச்சும் வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, கொஞ்சம் உடம்பு முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அந்த மாதிரியும் நீங்கள் கொஞ்சம் செய்ய செய்ய இது வந்து மாறும். ப்ரேயர் பண்ணுங்கள் தொடர்ந்து. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 3 ராசிக்காரங்களுக்கு ஃபைனான்ஷியலாக ஏதாவது லாக் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான மெசேஜ் தான். நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்க. இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னா, ரொம்ப தனிமையாக இருக்க மாதிரி, யாருமே நமக்கு இல்லை, நம்ம வந்து பிளைண்டாக இருக்கோம், இது வந்து நம்ம வந்து இப்படி தானோ நம்ம லைஃபு ஆனால் உங்களுக்கு பக்கத்துலேயே எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, உங்கள் எதிர்க்கவே கண் எதிர்க்கவே இருக்குது. அதை ஒரு திரை மாதிரி மறைக்கிறதுக்கு காரணம் இந்த விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து அதிலேருந்து நீங்கள் வெளியில் வரணும். அதுக்கு நீங்கள் வந்து ஒன்று ஹீலிங் எடுத்துக்கணும். உங்களோட சக்ராஸில் எல்லாமே பிளாக் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதோட இது வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள், ப்ரேயர் பண்ணுங்கள். ஓகே, முருகருக்கு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அடுத்த ராசிக்கு பார்க்கலாம். அடுத்த ராசினா நான் வந்து அடுத்த எலமெண்ட்டு, இது வந்து எர்த் எலமெண்ட்டுக்கானது பார்க்க போகிறேன். அடுத்தது இந்த ராசிக்காரங்களுக்கு யாருக்காவது இப்போ நான் பார்த்துட்டு இருந்தேன்ல இந்த ஃபயர் எலமெண்ட், உங்களுக்கு ஏதாவது இன்னும் ஃபர்தர் டீட்டெயில் வேணும், இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது அப்படின்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது. அது வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் அதில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அதில் தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க. அது வந்து வாட்ஸ்அப்புக்கு மட்டும்தான் வச்சுருக்கேன். மெசேஜ், உங்களோட கொரீஸ் மெசேஜ் பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? நான் வந்து ரேக்கி மாஸ்டர் அண்ட் ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். ஸோ உங்களுக்கு ஏதாவது லாக் இந்த மாதிரி இருக்குன்னாலும் அது கைடன்ஸ் கொடுப்பேன். உங்களுக்கு ஃபர்தராக உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸில் பர்சனல் ரீடிங் எடுக்கும்போது நிறைய கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து ஒரு கலெக்டிவான ரீடிங்காக கொடுக்குறேன். ஆனாலும் இந்த லாக் ஒரு சிலருக்கு அப்படியே நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அப்படியே பொருந்தி இருக்கலாம், ஒரு சிலருக்கு ஒரு மெசேஜ் பொருந்தி இருக்கலாம். ஸோ அது எப்படி யாருக்கு ரெசனேட் ஆகுதுங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்டில் கொடுங்க. முருகருக்கு வந்து நன்றி சொல்லுங்கள், யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு நன்றி, குருமார்களுக்கு தேங்க் பண்ணிவிடுங்க கமெண்ட்டில். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். பார்த்து பயனடைங்க. மறக்காமல் லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து எதனால் நமக்கு இந்த தடைகள்லாம் இருக்குதுன்னு தெரியாமே பண்ணிகிட்ருப்பாங்க. இன்னும் எவ்வளவோ இது பண்ணிட்டோம், எவ்வளோ பரிகாரங்கள் பண்ணிட்டோம், ஆனால் எதுவுமே சரியாகலை. ஆனால் அது மெயினான இடத்துல வந்து அவங்க கோட்டை விட்டுருப்பாங்க. ஸோ அதை கரெக்டாக டாரூட்டில் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து ஏஞ்சல் மெசேஜில் அவர் கொடுத்துட்டார், நோ, நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நோன்னு சொல்லிட்டார். ஆனால் இப்போ அது உங்களுக்கு கரண்ட்டில் என்ன போயிட்டுருக்குங்கிறத நான் பார்க்கும்போது எனக்கு ரீடிங்கில் தெரிஞ்சிருச்சு. நீங்கள் ஏதோ புதுசாக முயற்சி நிறைய பண்ணிவிட்டு நிறைய இது பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த மணி லாக் இருக்குது. ரெண்டாவது நீங்கள் கொஞ்சம் முடியாதவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். உங்கள் கர்மா பேஸ்டு இது காமிக்குது. ஓகேங்களா? உங்கள் கர்மாலே லாக்கிங் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அது நீங்கள் பர்சனல் ரீடிங் வந்தீங்கன்னா இன்னும் நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல முடியும். ஓகேங்களா? சரி, நம்ம வந்து அடுத்தது எர்த் எலிமெண்ட்டுக்கான ராசிகளுக்கு பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ். ஹாவ் அ நைஸ் டே. காட் பிளஸ் யூ. இப்போது நம்ம எர்த் எலிமெண்ட்டுக்கான ராசிகள் ரிஷபம், கன்னி, மகரம், இந்த 3 ராசிக்காரங்களுக்கு முருகர் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். ரீகன்சிடர் சொல்கிறார். அதாவது நீங்கள் எஸ்ஆர் நோ கொஸ்டின் கேட்டிருக்கீங்க இல்லையா? இது வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டினுக்கான ரீடிங் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இது இந்த வாரத்துக்கானது. இன்றைக்கி சண்டே. இந்த வாரத்திலேருந்து ஒரு வாரத்துக்கு நீங்கள் பார்க்கலாம். இல்லைனா இந்த வாரம் பார்க்க முடியல அப்படின்னாலும் நெக்ஸ்ட் நீங்கள் எப்போ உங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு இந்த மெசேஜ் உங்களுக்கானது. நீங்கள் மைண்டில் வச்சுருந்த அந்த கேள்விக்கு வந்து ரீகன்சிடர் சொல்கிறார். ரீகன்சிடர்னால் மறுபடியும் நீங்கள் வந்து ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நீங்கள் கொஞ்சம் பெரியவங்க கிட்ட அனலைஸ் பண்ணலாம். அந்த விஷயத்தை பற்றி ஒரு டிஸ்கஷன் பண்ணி நீங்கள் முடிவெடுங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வந்து அர்த்தம். ஓகேங்களா? ஃபர்தராக நம்ம வந்து என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். எந்த விஷயத்துக்காக உங்களை அந்த மாதிரி செய்ய சொல்கிறாங்கன்ட்டு. ஓகே,
ஆக்சுவலி நீங்கள் முடிவெடுக்கிறதுல அதான் ரீகன்சிடர் அந்த உங்களுக்கு வந்து அந்த பேலன்சிங் இல்லை, உங்களுக்கு பேலன்சிங் இல்லை. அது அப்படியே இன்னும் வந்து பாஸ்ட்லேயும் சில விஷயங்களுக்காக, அதாவது நீங்கள் உங்களோட ப்ரப்போசலை தெரிவிக்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது உங்களுக்கு. இது வந்து லவ்வர்ஸ்க்காக இருக்கலாம், இல்லைன்னா பிரேக்கப்ஸில் இருக்கிறவங்க மறுபடியும் நீங்கள் வந்து உங்கள் நியூ லைஃப்க்கு நீங்கள் அதாவது ரீகன்சிடர் பண்ணுறதுக்கு, ரீஜாயின் பண்ணுறதுக்காக இருக்கலாம். அப்படின்னா மேரேஜ்க்காக பார்த்துருங்க. லவ்வர்ஸ், மோஸ்ட் ஆஃப் தி லவ்வர்ஸ்க்கு அதாவது ரீஜாயின் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? இப்போ நியூவாக ஒரு ப்ரப்போசல் பண்ண போகிறீங்க, ஒரு கல்யாணம் நியூவாக நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இது செட் ஆகும். ஆனால் இது வந்து உங்களுக்கு டிசிஷன் மேக்கிங்கில் ஏதோ சம் ஸ்ட்ரக் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் வந்து அதுக்கப்புறம் இந்த மெசேஜ் பார்க்குறவங்களுக்கு, இந்த 3 ராசிக்காரங்களுக்கு ஃபைனான்ஷியலாகவும் லாக் இருக்குது. ஃபைனான்ஷியலாக எப்படின்னா, உங்களோட பார்ட்னர்ஷிப்போட நீங்கள் யாரோட ஜாயின் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, அவங்களோட சேர்ந்து பண்ணுறதில் ஏதோ உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அந்த இதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கணும். ஓகேங்களா? அவங்களோட உட்காந்து நீங்கள் வந்து ஆலோசனை பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. ஸோ பிஸ்னஸில் நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப் எடுத்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. அதை தான் ரீகன்சிடர் பண்ண சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, உங்களுக்கு ஏதாவது இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் டீட்டெயில் வேணும் அப்படின்னா, உங்களோட அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காட் வந்து ஸ்பெஷலாக இருப்பாங்க இல்லையா? இப்போ ஒரு சிலர் ஏஞ்சல் ப்ரேயர் பண்ணுறவங்களா இருப்பாங்க, ஒரு சிலர் யூனிவர்ஸ், ஒரு சிலர் வந்து அல்லா, இயேசு, யாரை நீங்கள் வந்து உங்களோட இஷ்ட தெய்வமாக வச்சுருக்கீங்களோ, முருகரை நினச்சி நீங்கள் ப்ரே பண்ணாலும் சரி, இல்லைன்னா சாய்பாபாவை நினச்சி பண்ணாலும் சரி, உங்களுக்கு யாருக்கிட்ட நீங்கள் கேட்கணுமோ, இன்னும் நிறைய உங்களுக்கு வந்து சரியான எனக்கு கைடன்ஸ் வேணும், எனக்கு வந்து பிளஸ்ஸிங்ஸ் வேணும் அப்படி சொல்லி நீங்கள் உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு விஷயம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து காட்கிட்ட ப்ரே பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ரெண்டாவது, நியூ லைஃப் கண்டிப்பாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நியூ லைஃப் கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? ஆனால் நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணணும். ஸோ நீங்கள் ப்ரேயரில் உங்களுக்கு வந்து நீங்கள் சில விஷயங்களை வந்து நீங்கள் தான் முடிவெடுக்கிற டேக் ஆக்ஷன் சொல்கிறாரு. நீங்கள் ஏன்னா முடிவெடுக்கிறதுல ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப நாளாக அதில் ஸ்ட்ரக் ஆகிட்ருக்கீங்க. ஃபைனான்ஷியலும் நீங்கள் வந்து ஸ்ட்ரக் ஆகிட்ருக்கீங்க. இவரோடு சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு முடிவில் ரொம்ப நாளாக தயக்கத்தில் இருக்க மாதிரி காமிக்குது. ஸோ நீங்கள் வந்து தைரியமாக இப்போ முடிவு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் முடிவெடுக்கிறதுல ஒரு ஸ்ட்ரக் இருக்குது, அதை கிளாரிட்டியாக அங்கே பாருங்கள், அதுதான் ரீகன்சிடர்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? நீங்கள் இப்போ எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகுங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு. ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து இந்த பூமி ராசிக்காரங்க, அதாவது எர்த் எனர்ஜி, எர்த் எலமெண்ட்டோட இந்த 3 ராசிக்கும் இது வந்து பொருந்தும். யார் யாருக்கு எப்படி பொருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க. அகைன் நான் சொல்கிறேன், நான் சொல்லியிருக்க ஒவ்வொரு மெசேஜும் எல்லாருக்கும் கண்டிப்பாக பொருந்தி ஆகணுன்றது கிடையாது, அவசியம் கிடையாது. யாருக்கெல்லாம் அந்த சுச்சுவேஷனில் இருக்காங்களோ, ஒரு சிலர் லவ்வர்ஸாக இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து பிரேக்கப்ஸில் இருக்கிறவங்க யோசிச்சுட்ருக்கலாம், முடிவெடுக்கிறதுல ஒரு தயக்கம் காமிச்சிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. நியூ லைஃப் போகலாமா இல்லை ரீஜாயின் பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு இது மாதிரியான சுச்சுவேஷன். ஒரு சிலர் பிஸ்னஸில் நல்லா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வந்து இவங்களோட சேர்ந்து பண்ணுறதுல நமக்கு சக்ஸஸ் ஆகுமா, இவங்களோட பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தயக்கத்தில் இருப்பீங்க. அந்த மாதிரி இருந்துன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தயங்காதீங்க, கண்டிப்பாக ஸ்டெப் எடுங்க. யூ ஹேவ் டு டேக் த ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறார். கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. லைஃப்காக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ரொமான்ஸ் அந்த லைஃப் வந்து கண்டிப்பாக நல்லதாக அமையும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாரு. ஓகே, ஸோ கமெண்ட்டில் மறக்காமல் நீங்கள் வந்து யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள், முருகருக்கு நன்றி சொல்லுங்கள். ரெண்டாவது, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் வந்து நீங்கள் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து எந்த விதத்தில் உதவி செய்கிறீங்களோ இல்லையோ, இது ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். இதை வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இதில் வந்து இந்த மாதிரி உதவிகள் பண்ணால் தான் கர்மா நமக்கு இதுவாகும் கிடையாது. இது மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன், நல்ல ஒரு விஷயத்த 4 பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அதுவே ஒரு நல்ல குட் கர்மா உங்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்கும். ஓகேங்களா? நீங்கள் அடுத்தடுத்து ஸ்டெப் பண்ணுறதுக்கு
நம்ம வந்து பெருசாக காசு பணம் இருந்தால் தான் நம்ம வந்து கொடுத்து உதவி பண்ணணுன்றது கிடையாது. இந்த மாதிரி ஒரு நல்ல இப்போ நீங்கள் பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது கஷ்டப்பட்டுட்ருக்கலாம். அவங்க எங்கே லேக் ஆகுறாங்கன்றதே தெரியாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கொடுக்குற இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு ஜாதகம் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, நீங்கள் டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு வந்து இப்போது இந்த ராசிக்கு இந்த பயிற்சி நடந்துகிட்ருக்கு, ஸோ இதனால் இந்த மாதிரி ஒரு இது இருக்குது, அப்படி எப்படி அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இதில் முருகர் எனக்கு இதை அந்த கைடன்ஸ் நான் எடுக்க போகிறேன்ப்பா, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள், நான் இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு இது ரெசனேட் ஆகிற மாதிரி எனக்கு கொடுங்க, நான் அவர்கிட்ட ப்ரேயர் வச்சுட்டு நான் எடுக்கிறேன். நான் கொடுக்குற இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவர் என் மூலமாக உங்களுக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான். ஓகேங்களா? நீங்கள் அதை எந்த விதத்தில் எடுத்துக்கிறீங்களோ பரம்பொருள் ஒன்று தான். அவருக்கு நம்ம பல பேர் வச்சு நம்மளுக்கு தேவைப்படுற நேரத்தில் தேவைப்படுற இடத்துல அவங்கள வந்து நம்ம கூப்பிட்டு நம்ம அவங்கக்கிட்ட ஹெல்ப் வாங்கிக்கிறோம். அவ்வளோதான். நமக்கு உதவி பண்ண யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் ரெடியாக இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நமக்கு சனி பயிற்சி நடக்குது, 7.5 சனி நடக்குது, நமக்கு வந்து குரு பயிற்சியில் இந்த மாதிரி வீக்காக ஆயிடுச்சு, நமக்கு அது வந்து ஸ்ட்ராங்கர், அந்த கன்ஃபியூஷனே வேணாம். இந்த டாரூட்டில் மட்டும் உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் லேகிங் ஆகிறீங்களோ அந்த இடத்த கரெக்டாக சொல்லி உங்களை அதிலேருந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு தான் இந்த ஏஞ்சல் மெசேஜ் அண்ட் டாரூட் கைடன்ஸ். ஓகேங்களா? இதில் எல்லாமே கொடுத்துருவாங்க கைடன்ஸ். அது எங்கே வந்து பிளாக்கிங் இருக்குங்கிறத சொல்லிடுவாங்க. ஸோ ஒரு அற்புதமான ஒரு ஆப்ஷன் இது உங்களுக்கு. ஓகேங்களா? டிவைனுக்கு நன்றி சொல்கிறேன். ஓகே கைஸ், நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, உங்கள் கமெண்ட்டு கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட்டில் தெரிவிங்க. உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஏதாவது பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, நம்ம நெக்ஸ்ட் ராசி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நீர் ராசி, அதாவது கடகம், விருச்சிகம், மீனம். ஓகேங்களா? இந்த 3 ராசிக்காரங்களுக்கு என்னென்னு பார்க்கலாம். கைஸ், வாட்டர் எலிமெண்ட்டுக்கான மெசேஜ் பார்க்கலாம். முருகர் என்ன கொடுக்குறாருன்னு. வாட்டர் எலிமெண்ட் ராசிகளான கடகம், விருச்சிகம், மீனம் 3 ராசிகளுக்கும் என்ன மெசேஜ் கொடுக்குறாரு? அன்லைக்லி ஏன் கொடுத்துருக்காரு பார்க்கலாமா? இது வந்து நம்ம எஸ்ஆர் நோ கொஸ்டின் மாதிரி கேட்குறோம். இது எஸ்ஆர் நோவில், இது வந்து நீங்கள் கேட்குற அந்த எஸ்ஆர் நோவில் இது வந்து மிடில் அதாவது அந்த மாதிரி கிடையாதுங்கிற மாதிரி, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராரு. ஓகேங்களா? ஸோ என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க டாரூட்டில் பார்க்கலாம். ஓகே, ஆக்சுவலி இந்த 3 ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் டிசிஷன் மேக்கிங் வந்து கரெக்டாக பண்ணணும், பேலன்சிங்காக இருக்கணும். ஓகேங்களா? ரொம்ப வந்து நீங்கள் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்ணுக்கு முன்னாடி இருந்தால் கூட நீங்கள் அதை கவனிக்கிறது இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஒரு நெகட்டிவான தாட், அதாவது பழைய விஷயங்களை நினச்சிக்கிறது, பழைய விஷயங்களே மூழ்கி இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஓகேங்களா? ரெண்டாவது, நீங்கள் வந்து டிசிஷன் மேக்கிங் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அதாவது உங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்புகள், நீங்கள் ஏதாவது ஒரு ஜாபுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி நியூ ஐடியாஸ் கொண்டு வந்திருக்கீங்க, ஒரு நியூ ஐடியாஸ் உங்களுக்கு வந்து வந்திருக்கு, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா வேணாமா டூயலாக இருக்கீங்க. ஆனால் நீங்கள் வந்து ரொம்பவுமே வந்து ஒரு கேப்பபிள் பர்சன், நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பவர்ஃபுல் பர்சன், ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன். உங்களால் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க்கே வந்து உங்களால் வந்து ஆப்ரேட் பண்ணி அதை வந்து உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வந்து வச்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன் தான் நீங்கள். ஓகேங்களா? நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டியும் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் அதையும் பண்ணலாம். ரெண்டாவது, நியூ ஐடியாஸ் வரதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா வேணாமான்னு டியூவலாக இருக்கீங்க. அதுக்கும் நீங்கள் வந்து பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா அந்த ஸ்டெப்பு வந்து கரெக்டாக எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லேக் ஆகிட்ருக்கீங்க. நீங்கள் வந்து நம்ம தனியாக இருக்கோம், நம்மளுக்கு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லைங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ
ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணுங்கள். இது கிளியர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மூன் ப்ரேயர்லாம் பண்ணணும். நீங்கள் மூன் ப்ரேயர் பண்ணணும். சில பேர் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு கம்யூனிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த கம்யூனிகேஷன்ஸ் இந்த வீக் உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு ஜாபுக்கு நீங்கள் வந்து போய் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க,